ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் Disi. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 3 ஈஸி மேஜிக் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் மேஜிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது செய்கிறதுக்கு நான் ஒரு நார்மல் ரப்பர் பேண்ட் எடுத்துகிட்டு அதை இந்த கிளாஸில் எப்படி மாட்டிக்கிறேன். ஓகே, இப்போது நான் ஒரு நார்மல் 10 rupees காயின் வந்து எடுத்துகிட்டு அதை இந்த ரப்பர் பேண்ட் அண்ட் கிளாஸ் இது ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி இந்த மாதிரி மாட்டிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, இந்த காயினை இந்த ரப்பர் பேண்ட் வச்சு லாக் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த கிளாஸ் மேலே என்னோடய மேஜிக்கல் ஸ்னாப் வந்து போட்டுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த கிளாஸை என்னோடய ரைட் ஹேண்ட் சைட் ஹேண்ட் பக்கமாக வந்து இப்படி திருப்பிக்கிறேன். இப்போது நான் அந்த காயினை இப்படி ஹோல்ட் பண்ணி அதை வந்து இப்படி இழுத்து நான் வந்து விட போகிறேன். ஸோ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், 1 2 and 3. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நான் இழுத்து விட்டோன்னே வெளியில் இருந்த அந்த காயின் வந்து அப்படியே அந்த கிளாஸ்க்குள்ளே போயிடும். இதுதான் இந்த மேஜிக். இந்த மேஜிக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மேஜிக் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நார்மல் ரப்பர் பேண்ட் வந்து தேவைப்படும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் வந்து தேவைப்படும். ஃபஸ்ட்டு இந்த ரப்பர் பேண்ட் எடுத்து அந்த கிளாஸில் இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 காயின் வந்து எடுத்துக்கோங்க. ஒரே மாதிரி இருக்க 2 காயின் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு காயினை உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் உங்கள் இண்டெக்ஸ் அண்ட் மிடில் ஃபிங்கர் அதுக்கு நடுவில் வந்து இப்படி ஹோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரியவே தெரியாது. உங்கள் கையை கேஷுவலாக வச்சுட்டு உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த காயினை எடுத்து அந்த ரப்பர் பேண்டில் இப்படி லாக் பண்ணிடுங்க. ஸோ ஒன்ஸ் இதை பண்ணதுக்கப்புறம் அந்த கிளாஸை ஆடியன்ஸ் பக்கம் திருப்பி காட்டுங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரே ஒரு காயின் வச்சுருக்கீங்கன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் வச்சுருக்க அந்த காயினை நீங்கள் சேஃபாக ஹைட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அந்த கிளாஸை ரைட் ஹேண்ட் சைடு பக்கமாக வந்து நீங்கள் திருப்பிட்டு உங்கள் லெஃப்ட் ஹேண்டை வந்து எடுத்து அந்த கிளாஸோட டாப்பில் இந்த மாதிரி அந்த கிளாஸை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்துக்கோங்க, காயின் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. இப்போ உங்கள் ரைட் ஹேண்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ரப்பர் பேண்ட் அடியில் இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் 4 ஃபிங்கரையும் வந்து அடியில் இன்சர்ட் பண்ணணும். உங்கள் தம் ஃபிங்கர் வந்து அந்த ரப்பர் பேண்டையும் அந்த காயினையும் அப்படி டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்படி தான் உங்கள் ரைட் ஹேண்ட் இருக்கணும். இப்போ நீங்கள் ஜஸ்ட் அந்த ரப்பர் பேண்டை இழுத்து நீங்கள் வந்து விடணும். ஸோ இதை வந்து 3 வாட்டி இழுத்துட்டு 3rd டைம் நீங்கள் இழுத்து விடும் போது உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் இருக்க காயினை அப்படியே அந்த கிளாஸ்க்குள்ளே ட்ராப் பண்ணிடணும். இந்த டைமில் நீங்கள் உங்கள் ரைட் தம்மை ஜஸ்ட் லூஸ் பண்ணிங்கன்னா போதும், அந்த ரப்பர் பேண்ட் தனியாக போயிடும், அந்த காயின் தனியாக உங்கள் கைக்கு வந்து வந்துடும். ஸோ நீங்கள் அதை வந்து கீழேயோ இல்லை உங்கள் பாக்கெட்லேயோ நீங்கள் வந்து ட்ராப் பண்ணி இந்த மேஜிக்கை முடிச்சிடலாம். ஆனால் இதில் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து அந்த காயின் விழுகிற டைமும் நீங்கள் அந்த ரைட் ஹேண்டை இழுத்து விடுற டைமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைமாக வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு இல்யூஷன் வந்து க்ரியேட் ஆகும். நீங்கள் அந்த காயினை தான் இழுத்து நீங்கள் விட்டு அது வந்து அந்த கிளாஸ்குள்ளே போன மாதிரி வந்து ஆடியன்ஸ் கண்ணுக்கு வந்து தெரியும். ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக அதை இழுத்து விடுற நேரத்தில் அந்த காயினை தனியாக எடுத்துறீங்க. உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் இருக்க காயின் தான் அந்த கிளாஸ்குள்ளே விழுகும், ரைட் ஹேண்டில் இருக்க காயினை கீழே போட்டுருவீங்க. ஸோ ஆடியன்ஸ் வந்து இதை வந்து நோட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் இழுத்து விட்டோன்னா அந்த இல்யூஷனால் எல்லாரு கண்ணும் வந்து அந்த கிளாஸ்குள்ளே தான் போகிறதுனால நீங்கள் அந்த ரைட் ஹேண்டில் இருக்க காயினை கீழே போட்டது யாரும் மோஸ்ட்டாக நோட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் இந்த மேஜிக். செகண்ட் மேஜிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது செய்கிறதுக்கு நான் ஒரு கிளாஸில் தண்ணி வந்து எடுத்திருக்கேன். ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, இது வந்து ஒரு நார்மல் ட்ரிங்கிங் வாட்டர் தான். ஓகே, இந்த பக்கம் நான் ஒரு எம்டி கப் வந்து எடுத்திருக்கேன், ஒரு ஜூஸ் கப் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். இங்கே பார்த்துக்கோங்க, இது வந்து எம்டியாக தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த கண்ணாடி கிளாஸில் இருக்க தண்ணியை வந்து இந்த பேப்பர் கப்பில் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த கிளாஸில் இருக்க தண்ணியை இந்த ஜூஸ் கப்பில் வந்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த பேப்பர் கப்பை கையில் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் வந்து நம்ம பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி. ஸோ பண்ணிவிட்டு இப்போ என்னுடைய மேஜிக்கல் ஸ்னாப்பை வந்து நான் அந்த பேப்பர் கப் மேலே போட போகிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்னாப்பை வந்து போட்டாச்சு. இப்போ அந்த தண்ணி வந்து என்னவா மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். இன்னொரு ஸ்னாப்பை வந்து போட்டுக்கிறேன். இப்போ நான் அந்த கப்பில் இருக்கிற அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணி இந்த டிரான்ஸ்பரண்ட் கிளாஸில் ஊற்றி காட்டுறேன், நீங்களே வந்து பாருங்கள். 3 2 1. என்னடா தண்ணியை வரலன்னு பார்க்குறீங்களா? எஸ், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கப்பில் ஊற்றின அந்த தண்ணி மாயமாக மறைஞ்சிருச்சு. இதுதான் இந்த மேஜிக். இந்த மேஜிக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மேஜிக் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸில் வாட்டரோட வேணும். அதுக்கப்புறம் ஒரு ஜூஸ் கப் வந்து உங்களுக்கு தேவை. இது வந்து எந்த ஒரு கிமிக்கோ இல்லை இதுக்குள்ளே வந்து எந்த ஸ்பாஞ்சோ எதுவும் நீங்கள் வந்து வைக்க தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு நார்மல் பேப்பர் கப் வந்து நீங்கள் எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு அந்த கிளாஸில் இருக்க தண்ணியை அந்த கப்பில் வந்து ஊற்றுறீங்க. ஊற்றினோன்னா அந்த தண்ணி வந்து மாயமாக மறைஞ்சிருது. இதுதான் வந்து அந்த ட்ரிக்கு. ஆனால் நம்ம இதை வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு எம்டி கப்பை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறீங்க. எந்த ஒரு கிமிக் இல்லாத ஒரு நார்மல் கப்பை எடுத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் இந்த மெயின் மேட்டர் ஒரு மக்கு வந்து எடுத்துக்கிறீங்க. ஸோ மக்கோ ஏதோ ஒரு பாத்திரமோ ஏதோ ஒன்று நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்க. இப்போது நான் இதை வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த தண்ணியை வந்து அந்த கப்பில் ஊற்றாமல் அந்த மக்கில் தான் நான் வந்து ஊற்ற போகிறேன். என்னடா சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ சைட் போஸில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள்,
நான் வந்து இப்போ ஊற்றும் போது நான் வந்து மக்கில் தான் ஊற்றுறேன். ஆனால் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது நான் வந்து கப்பில் ஊற்றுற மாதிரியே வந்து ஒரு இல்யூஷன் வந்து ஆகும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு மறுபடியும் வந்து பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இப்போ நான் வந்து கப்பில் தான் தண்ணி ஊற்றிட்டுருக்கேன்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் அந்த ஃபுல் தண்ணியை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கப்பில் வந்து விழலை, நான் வச்சுருக்கேன் அந்த மக்கில் தான் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த கப்பையே நான் வந்து ஷேக் பண்ணி காட்டுறேன். இப்போ அந்த மக்கில் இருக்க தண்ணியை இந்த கிளாஸில் திருப்பி ஊற்றிடுறேன். ஸோ இதுதான் நீங்கள் வந்து பண்ண வேண்டிய விஷயம். ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த பேப்பர் கப்பில் ஊற்றிட்டுருக்கீங்கன்னு நினச்சிட்ருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதில் தண்ணியே இல்லை. ஸோ நீங்கள் சும்மா அதில் தண்ணி இருக்க மாதிரியும் அந்த தண்ணி இப்போ ஏதோ மாற போகிற மாதிரியும் நீங்கள் வந்து சும்மா மேஜிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அந்த தண்ணி வந்து மாயமாக மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த மேஜிக்கை முடிச்சிடுங்க. தேர்ட் மேஜிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது செய்கிறதுக்கு நான் ஒரு நார்மல் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு நார்மல் 10 rupees காயின் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ நான் அந்த காயினை எடுத்து அந்த கிளாஸ்குள்ளே வந்து இப்படி போட்டுட்டு ஷேக் பண்ணிவிட்டு பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 times டேப் பண்ணுவேன். ஸோ இப்படி டேப் பண்ணும்போது அந்த காயினுக்கு என்ன ஆகுதுன்னு நீங்களே வந்து பாருங்கள். என்னடா எதுவும் ஆகலை. சரி, ஓகே. இப்போ நான் அந்த காயினை திருப்பி எடுத்து பாட்டம்லேயே நான் இப்படி டேப் பண்ணி இப்படி போட்டேன் அப்படின்னா பாட்டம்லேயே அந்த காயின் திருப்பி அந்த கிளாஸ்குள்ளேயே போயிடும். இதுதான் இந்த மேஜிக். இந்த மேஜிக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மேஜிக் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நார்மல் கிளாஸும் அதுக்கப்புறம் ஒரு காயினும் வந்து தேவைப்படும். ஃபஸ்ட்டு அந்த காயின் அந்த கிளாஸ்குள்ளே போட்டு இந்த மாதிரி ஷேக் பண்ணிவிட்டு நான் பாட்டமில் இப்படி தட்டுவேன், அந்த காயினுக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ தட்டிட்டும் எதுவுமே ஆகாத மாதிரியும் இப்போது அந்த காயின் உங்கள் லெஃப்ட் ஹேண்டுக்கு இப்படி எடுத்துகிட்டு நீங்கள் அந்த காயினை பாட்டம் வழியாக நீங்கள் வந்து இப்படி டேப் பண்ணும்போது அந்த காயின் வந்து அந்த கிளாஸ்குள்ளே வந்து போயிடுது. ஸோ இதுதான் வந்து ட்ரிக்கு. ஆனால் இதுக்காக நம்ம 2 காயின்லாம் வச்சு இந்த மேஜிக் வந்து பண்ண போகிறதில்ல, இந்த ஒரே காயின் வச்சு தான் பண்ண போகிறோம். அந்த ட்ரிக் என்னென்னா, அந்த ரைட் ஹேண்ட்லேருந்து அந்த லெஃப்ட் ஹேண்டுக்கு அந்த காயின் வந்து இப்படி ட்ராவல் ஆகிற நேரத்தில் நீங்கள் உங்கள் லெஃப்ட் ஹேண்டுக்கு வந்து அது எடுத்துகிட்டு வராமல் உங்கள் ரைட் ஹேண்ட்லேயே ஹோல்ட் பண்ணணும். அதாவது இந்த 2 ஃபிங்கர் வச்சு நீங்கள் அந்த காயினை ஹோல்ட் பண்ணணும். ஸோ பார்த்துக்கோங்க, அந்த காயின் வந்துட்டு இருக்கும்போது நீங்கள் ஸ்டாப் பண்ணி உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் அப்படி க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஒரு இல்யூஷன் வந்து க்ரியேட் ஆகும். உண்மையாகவே நீங்கள் அந்த காயினை கேட்ச் பண்ண மாதிரி ஒரு இல்யூஷன் வந்து க்ரியேட் ஆகும். ஆனால் அந்த காயின் ஸ்டில் உங்கள் ரைட் ஹேண்ட்லேயே தான் இருக்க போகுது. இப்போது நீங்கள் பாட்டம் வழியாக நீங்கள் வந்து ஒரு டேப் பண்ண மாதிரி இப்படி வந்து பண்ணணும். ஸோ இப்படி த்ரோ பண்ணும் போது உங்கள் ரைட் ஹேண்டில் நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க அந்த காயினை அப்படியே அந்த கிளாஸ்குள்ளே ட்ராப் பண்ணுறீங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து சைமல்டேனியஸாக நடக்கணும். காயின் உங்கள் ரைட் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணி திருப்பி நீங்கள் ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த காயின் வந்து பாட்டம் வழியாக உள்ளே வந்து ட்ராவல் ஆன மாதிரி ஒரு இல்யூஷன் வந்து க்ரியேட் ஆகும்.